ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்திருக்கோம். கொடைக்கானலுக்கு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேக்கேஜில் வீடியோ மேக் பண்ணியிருப்போம். 2 days 1 night அப்படிங்கிற கான்செப்ட்டில். அந்த பேக்கேஜோட காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3000 இருந்தது. பட் இப்போ ஒரு பேக்கேஜ் நாங்கள் ஃபைன் பண்ணியிருந்தோம். இந்த பேக்கேஜோட காஸ்ட் அதோட ரொம்ப கம்மியாகவும் அதை விட 2-3 பிளேஸ் எக்ஸ்ட்ரா சுற்றி காட்டுற மாதிரி நாங்கள் ஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். இந்த பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு 2 days 1 night அப்படின்னு கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 1% அந்த பேக்கேஜ் மட்டும் புக் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக உங்கள் ட்ரிப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock இல்லை 9 o'clock அந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணினா நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி டைமில் உங்களை பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ணிடுவாங்க. இன் பிட்வீன் உங்கள் ஸ்டே கொடுத்துருவாங்க. 2 நாள் சுற்றி பக்கத்துக்கான கேப் கொடுத்துருவாங்க. பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிக்கப் ட்ராப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. முக்கியமாக நீங்கள் லாங்லேருந்து வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது ரூம்ஸ் தேவைப்பட தனியாக தான் ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பேக்கெட்டில் வரமாதிரி முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஒரு 10 o'clock உங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக தெரிஞ்சது. ஸோ இதனால தான் நாங்கள் வீடியோ மேக் பண்ண வந்திருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி இந்த பேக்கெட் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஊரில் நமக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் நிறைய இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். தென் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் கொடைக்கானல் போகணும்னு பிளான் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் மனசுலையும் இ-பாஸ் எப்படி போகிறது, அது அவைலபிளாக இருக்குமா இல்லையா, நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, நிறைய குழப்பங்கள் இருக்கும். நாங்கள் எங்களோட ஓன் வெஹிக்கிள் தான் கொடைக்கானல் வந்திருந்தோம். நாங்கள் 1 day முன்னாடி இ-பாஸ் ட்ரை பண்ணோம். ஈஸியாக எங்களுக்கு கிடச்சிருச்சு. பெரிய டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே கிடையாது. அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்கன்னா 1 day வந்து 4000 வெஹிக்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடைக்கானல் பிளான் பண்ணால் கண்டிப்பாக மேக்ஸிமம் லாஸ்ட் மினிட்லாம் கண்டிப்பாக கம்மியாக தான் பிளான் பண்ணுவீங்க. ஒரு 1 or 2 weeks முன்னாடி பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் பிளான் பண்ண அன்னைக்கு நீங்கள் இ-பாஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் ஒரு பஸ்ஸில் வர மாதிரி பிளான் பண்ணால் உங்களுக்கு இ-பாஸ் தேவைப்படாது. நீங்கள் ட்ரெயினில் வர மாதிரி பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க திண்டுக்கல் வந்துட்டீங்கன்னா திண்டுக்கல் வந்து இவங்களே பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்றப்ப நீங்க அப்படியே ஈஸியா ரீச் பண்ணிக்கலாம். நீங்க பஸ்ல ட்ரெயின்ல வர மாதிரி தான் 8 o'clock வந்து 9 o'clock நீங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் ஒரு 8:30 ரீச் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம். வந்தது எங்களோட வெஹிக்கிள் வந்து எங்களோட பார்க்கிங்ல விட்டுட்டு அவங்களோட வெஹிக்கிள் எங்களை பிக்கப் பண்ணிட்டு எல்லா இடத்துக்கும் சுத்தி காக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டா எங்க கூட்டிட்டு போனான்னு பாத்தீங்கன்னா ரூமுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. ரூமுக்கு கூட்டு போயிட்டு நமக்கான ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. தென் ரெஃப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு ஹோம்லியான ஃபுட் இட்லி பிளஸ் பொங்கல் இருந்தது. நல்லாவே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு எங்க ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டா எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா ரோஸ் பார்க் போயிருந்தோம். ரோஸ் பார்க்ல டிக்கெட் வாங்காமதே டிக்கெட் கவுண்டர்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்க வந்திருக்கிறது மார்ச் மிட்ல வந்திருக்கீங்க. நம்ம மே அண்ட் ஏப்ரல் மந்த் ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டு வந்துட்டு உள்ள ஃபிளார்ஸ் அதிகமா இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல உள்ள போய் பார்க்கலாம் தான் நாங்கள் போயிருந்தோம். பட் அவங்க சொன்ன அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஒரு சில இடத்துல ஃபிளவர்ஸ் இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு அதாவது ஏப்ரல் அண்ட் மேக்கான ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. பட் உள்ள போயிட்டு நம்ம ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஒருவேளை நீங்கள் கரெக்டான சீசனில் வந்தீங்கன்னா உங்க 2 hours 3 hours கூட நீங்கள் பத்தாமல் இருக்குன்னு அவ்வளோ வகையான பூக்கள் இருக்கும். ஏன்னா நான் கரெக்டான சீசனில் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மே மந்த் தான் இங்கே வந்திருந்தேன். இப்போ அவ்வளோ பூக்கள் இருந்தது. எந்த பூ பார்க்கலாம் எந்த பூ ரசிக்கலாம் எதை நம்ம ஸ்கிப் பண்ணலாம்னு ஒரு டவுட் வர அளவுக்கு அவ்வளோ பூக்கள் அங்கே இருந்தது. பட் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பார்த்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். அடுத்த ஸ்பாட்டை எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட் போனோம். இந்த வியூ பாயிண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். லேக்கோட வியூ நம்ம ஒரு ஹில்ஸ்ல இருந்து பார்க்குற மாதிரி ஒரு கிடைக்கும். ஒரு 10 minutes நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே கிளம்பிட்டோம். அடுத்த பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் போயிருந்தோம். கோக்கர்ஸ் வாக் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்காகவே ஒரு கட்ட ஒரு இடம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு எண்டில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனால் இன்னொரு எண்டில் வெளியே வந்துடலாம். நம்ம கேப் டிரைவர் வந்து ஒரு எண்டில் நம்ம இறக்கி விட்டு நெக்ஸ்ட் எண்டில் நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஒரு 1 kilometer ஸ்ட்ரெச் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டனோட ஏஜ்ல நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வியூலாம் நல்லா இருக்கும். தென் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் இங்கே பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் மந்த் அதாவது நீங்கள் இப்போ வீடியோ ரிலீஸ் ஆகிறது ஏப்ரல் தான் ரிலீஸ் ஆகும். ஏப்ரல் மந்த் போனால் சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னொரு ஏஜ்ல வெளியே வந்துட்டு அங்கே கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக் போயிருந்தோம். லேக்கை பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்கில் சுற்றி நம்ம சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சைக்கிள் இங்கே 2 கிடைக்கும். இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம லேக்கை சுற்றி நம்ம ட்ராவல் பண்ணி வரலாம். தென் ஹார்ஸ் ரைடிங் இருக்கும். ஹார்ஸ்லாம் இங்கே நிறையா இருந்தது. நிறையா ஃபேமிலிஸ் வரும் லைக் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் நம்ம போட்டிங் போகலாம் பிளான் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனோம். 4% போகிற படல் போட்டிங் 400, 2% ட்ராவல் பண்ணால் 200 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 4% போட்டு எடுத்துக்கிட்டு 1/2 hour ட்ராவல் பண்ணிட்டு தென் திருப்பி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சிம்பிளாக லஞ்சை முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற பிரயான் பார்க் போயிருந்தோம். பிரயான் பார்க் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 3 hours வந்தால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ப்ராடான ஒரு பெரிய பார்க். கொடைக்கானல் நீங்கள் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா பிரயான் பார்க் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பார்க்னே சொல்லலாம். வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நாங்கள் ஏப்ரல் மிட்ல வந்தனால இங்கேயும் பூக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அந்த கிரீனிஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு டயர்டாக இருந்தது. அதனால் அந்த வியூவிலே படுத்துக்கூட ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்பாட் பார்த்துட்டு அங்கே வெளியே வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க செட்டியார் பார்க் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. செட்டியார் பார்க் பொறுத்தளவுக்கு பிரயான் பார்க்கும் செட்டியார் பார்க்கும் சிம்பிளாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பிரயான் பார்க் ரொம்ப பெருசு, செட்டியார் பார்க் கொஞ்சம் சின்னது. செட்டியார் பார்க்கில் கம்பேரிட்டிவ்லி கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பிரயான் பார்க்கை ஸ்கிப் பண்ணிட்டு செட்டியார் பார்க் வந்துடலாம். இல்லைன்னா நீங்கள் பிரயான் பார்க் மட்டும் பார்த்துட்டு அங்கே நீங்கள் அடுத்த லொக்கேஷனுக்கு
போய்க்கலாம். நீங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைட்டாக போர் அடிக்கிறதுன வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதாக ரெண்டுமே போயிருந்தோம். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட். தென் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் போகிற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் சொல்லிட்டு ஃபேமஸான கோயில் இருக்குது. தென் அங்கே முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு அந்த பால்கனிலேருந்து வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்து சேம் டைம் ரூம் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்பவே நல்ல ரூம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பேசிக்காக நமக்கு தேவையான எல்லா நீட்ஸும் அந்த ரூமில் இருந்தது. தென் ஒரு 5 o'clock நம்ம டீமே கொடுத்தாங்க. டீ அந்த பால்கனி வியூ எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. தென் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பால்கனியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்து டிவி பார்த்துட்டு நைட் 7:30 பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சப்பாத்தி அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்தது. நம்ம தங்கியிருக்க ரெசிடென்ஸ்லேயே ரெடி பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு டேஸ்ட் வைஸ் ஹோம்லியாக ரொம்ப சூப்பராக எல்லாம் ஃப்ரெஷ்ஷான சிக்கன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் கண்டிப்பாக நீங்கள் 2 டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒன்று வந்துட்டு நல்ல ஃபுட்டு ஃபைன் பண்ணுறது, இன்னொன்று நல்ல ஸ்டேவை கரெக்டான பட்ஜெட்டில் ஃபைன் பண்ணுறது. பட் ரெண்டுமே பேக்கேஜில் புக் பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. சேம் டைம் நான் நிறைய இடத்துக்கு வந்து பேக்கேஜில் போவேன். அது ஏன் பேக்கேஜில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் பர்சன்ட்டை நீங்கள் புக் பண்ணாலே போதும். அவங்க கேப் சர்வீஸ், ரூம்ஸ், ஃபுட்டு, தென் பிக்கப் சொல்ல எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் போன வேலை என்னவா இருக்குன்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் கொடைக்கானல் பிளான் பண்ணி கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வர மாதிரி அவங்க வேலையாக இருக்கும். மற்ற எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இந்த ட்ரிப் கம்ஃபர்டபுளாக நமக்கு எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் முடியும். ஸோ இதனால தான் நாங்கள் இந்த கொடைக்கானல் ட்ரிப்பும் பேக்கேஜில் வந்திருந்தோம். தென் நாங்கள் போனதுக்கு லைட்டாக ட்ரெஸ்லிங்காக இருந்தது. ஸோ வந்து கேம்ப் ஃபயர் நாங்கள் வெதர் பர்மிட் பண்ணனால வந்து நாங்கள் கேம்ப் ஃபயரில் என்ஜாய் பண்ணல, தூங்கிட்டோம். தென் மார்னிங் எந்திரிச்சு திருப்பி ஒரு அழகான வியூ, இந்த பேர்ட் சவுண்டு, பக்கத்தில் சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்தது. மார்னிங் டீ குடிச்சிட்டு தென் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கே செக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டோம். நீல ஒரு 9:30 பக்கமாக. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக எங்கே கூட்டிகிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ப்ளஸ் ட்ராவல் இருந்தது. ஒரு 11:30 நியராக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை ரீச் பண்ணியிருந்தோம். பூம்பாறை பற்றி கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவங்க உள்ளே போனாலே அந்த ஒரு தனி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். எந்த சீசனில் போனாலும் பூம்பாறை ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அங்கே பண்ணக்கூடிய ஸ்டெப் கல்ச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மவுண்டனில் பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரோன் சார் நீங்களே பாருங்க. தென் அங்கேயே ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் காஃபி குடிச்சிட்டு தென் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்கு. நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் சின்ன ஒரு சீட்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி மோயர் பாயிண்ட் வந்தோம். மோயர் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு மூணாருக்கு கொடைக்கானல் கனெக்ட் பண்ணுற ரோடு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போதைக்கு அந்த ரோடு ஓப்பன் இல்லை. அது வேணா தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மோயர் பாயிண்ட்ல என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டோம். நாங்கள் போனோம் நினைக்கிறேன். இந்த வீக் டேஸ்லாம் போய் தான் திடீர்னு பார்த்தா க்ரௌட் அதிகமாக இருந்தது. மோயர் பாயிண்ட் எதுக்கு நான் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹில் டாப்லேருந்து ஒரு சூப்பரான வியூ இருக்கும். அந்த வியூ பார்க்கலான்னு போயிருந்தோம். அதே மாதிரி அந்த ஹில் டாப்பில் இந்த வாட்ச் டவரில் ஏறிட்டோம். கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்து க்ரௌடு குறைஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம கீழே இருக்கிற மிஸ்ட் அந்த மேகங்கள்லாம் பார்த்தா அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி சூப்பராக ஒரு வியூ காட்சி அளிச்சது. அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் அங்கே வந்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesலேயே வந்துட்டு ஃபைன் ஃபாரஸ்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபைன் ஃபாரஸ்ட் பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட படம் இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ஞாபகம் இருந்தது ஏதாவது கெஸ் பண்ண கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஃபைன் ஃபாரஸ்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு குணாக்கு போயிருந்தோம். அப்போ குணா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்த எப்பயுமே ரொம்ப பிஸியாக வச்சிருக்காங்க. டிக்கெட் வாங்குறதுல அவ்வளோ க்ரௌடு, தமிழ்நாடு பீப்புளாக இருக்கட்டும், கேரளா பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒரு வழியாக கூட்டத்தில் நின்று டிக்கெட் வாங்கி முடிச்சுட்டு உள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 kilometer பக்கம் நம்ம வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நானும் வாக் பண்ணி உள்ளே போயிட்டோம். நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எப்போ வந்தாலும் இந்த இடம் வந்து ஒரு தனி வைப்பு தான். க்ரௌடு சரி, வைப்பு சவுண்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். பட் இங்கே வரவங்களுக்கு யாருக்குமே நம்ம இங்கே வரோம் இந்த கேவை பார்க்க முடியாதுன்னு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பட் எல்லாருமே இந்த எட்ஜ் வரைக்கும் டிராவல் பண்ணி வருவாங்க. அங்கே இருந்துட்டு ஒரு மிஸ்டியான ஒரு வியூ பார்த்து கிளம்பி வந்துருவாங்க. இதே தான் நாங்கள் இந்த தடவை பண்ணோம். கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மரங்கள் இருக்கிற வேரில் அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட கதை அடிச்சுட்டு அரட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கடுத்து கொடைக்கானல் எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் சொல்லலாம். அந்த இடத்துக்கு போயிருந்தோம். இந்த இடத்துல 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டோம். பில்லர் ராக் பொறுத்தளவுக்கு நீங்கள் உள்ள போனீங்கன்னா வெறும் 5 minutes கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1 மணி நேரம் வரைக்குமே டைம் ஜாலியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி ரசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற வியூ வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு நாள் மாறிட்டே இருக்கும். அந்த 2 ராக்குக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மிஸ்ட் வரும், மிஸ்ட் விலகும், சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற க்ரௌடு எல்லாமே சூப்பராக இருக்கும். தென் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரீசெண்டாக இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3Dயில் எலிஃபென்ட் கூட ஃபோட்டோ ஷூட் பண்ணுற ஸ்பாட் வச்சிருக்காங்க. தென் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கார்னர் ரெடி பண்ணியிருக்காங்க. தென் ஐ லவ் ஃபாரஸ்ட்ங்கிற போர்டு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்திருந்தாங்க. நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். வர கெஸ்ட்டும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இங்கே. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரீன் வேலி வியூ பாயிண்ட் போயிருந்தோம். இந்த இடத்தோட ஓல்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட். இந்த இடத்துக்கு போயிட்டோம். இந்த இடத்துக்கு உள்ள நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு கடைகளாக இருக்கும். நம்ம அந்த கடையில் ஏதாவது தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வாங்கி உள்ள போகலாம். பட் ஒரு பின் குறிப்பு, இந்த இடத்துக்கு வரீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, குரங்கு கண்டிப்பாக பயப்படதான் ஆகணும். நீங்கள் ஃபோன் வச்சிருந்தா கூட கேர்ஃபுல்லாக வச்சிருங்க. ஏன்னா பாக்கெட்டில் கைவிட்டு கூட குரங்குகள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிருது. பட் அதை தாண்டி இங்கே இருக்கிற வியூ வந்து அட்டகாசமாக இருந்தது. அந்த வியூ எப்படி இருந்து அந்த டைம் லாப்ஸில் நீங்கள் பாருங்க. தென் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்பாட் இருந்தது. இந்த ஸ்பாட்டில் கொண்டாட நம்மள வெஹிக்கிளை ட்ராப் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நமக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சின்னதாக சிம்பிளாக ஒரு லஞ்சை முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்து சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் இயர்லியாக கிளம்பலாம் பிளான் பண்ணோம். ஸோ ஒரு 4 o'clock பக்கமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஹிக்கிள் பார்க் பண்ண லொக்கேஷன் எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பஸ்ஸில் நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்க ஒரு 5 o'clock தான் பஸ்னா 5:30 வரைக்கும் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எங்கள் ட்ரிப்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க. டோட்டலாக நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ பே பண்ணோம் அப்படிங்கிற டீடைலில் பார்த்துடலாம். பர் பர்சனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 2750 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மினிமம் 6 members வரமே உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணினா செகண்ட் டே ஈவினிங் ட்ராப் பண்ணுற வரைக்கும் கேப் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock வந்ததுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதாச்சு
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரூம்ஸ் கொடுத்துருவாங்க. இதே ஒரு பெனிஃபிட்டாக நான் ஃபீல் பண்ணேன் இந்த ட்ரிப்பில். ஏன்னா மற்ற இடத்துல வந்து 12 o'clock 1 o'clock தான் ரூம் கொடுப்பாங்க. அதுவே கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு பேக்கேஜ் வரும்போது உங்கள் ரூம்ஸ் கொஞ்சம் பிஃபோராக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா 2 வேளை பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னர் கொடுத்துருவாங்க. வெதர் பர்மிட் பண்ணால் உங்களுக்கு கேம்ப் ஃபயரும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஃபார் பர்சனுக்கு 2750 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேக்கேஜாக புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இவங்களோட சர்வீஸ் எங்களை பொறுத்த ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்தது. சேம் டைம் எந்த டைமுக்கு எந்த லொகேஷனுக்கு எப்படி போனால் கரெக்டாக இருக்குங்கிறத வந்துட்டு எல்லாமே பக்காவாக கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் நல்ல வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.